இயேசு என்ன சொன்னார் சீசர்கிட்ட? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில், என்னை கண்டவன் பிதாவை கண்டார். இயேசு நான் பிதா, அவருக்கு பிரியமானவைகளை செய்ய முடியும். அவரை தனியாக இருக்க விடவில்லை. பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கு. பிதா 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 என்ற அந்த வெளிச்சம்தான் இயேசுக்குள்ளிருந்து ஆவியானவர் பேசினார். அதுதான் முடியும். அந்த பிதா என்ற வெளிச்சத்தை இயேசுக்குள்ளிருந்து ஆவியானவர் பேசினார். நம்முடைய சபையாருக்கு பிதாவின் வெளிச்சத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஜெபத்தை கற்றுத்தான். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆனால் உயிர் திரும்ப பிற்பாடு ஆவியானவர் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, அப்பா பிதாவே. என்ன ஆவி? அப்பா பிதா என்று கூறப்படுகிற சிம்மானத்தின் ஆவி அவங்களுக்குள்ள இருக்கு. அப்ப இயேசுக்குள்ள இருந்து ஹோலி ஸ்பிரிட் யூதர்களுக்கு பிதாவை காண்பித்தார். அந்த பிதாவை நீங்க பிரீச் பண்ண பிதாவை தியானிக்க நீங்க இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சுரூபமாய் இருந்தது போல அந்த பிதாவின் வெளிச்சம் உங்களுக்குள்ள வர நீங்கள் எப்படி இயேசு பிதாவின் மகிமையின் பிரகாசம் தன்மையின் சுரூபமாய் இருந்தாரோ அதை போல இருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் சபைக்கு அந்த பிதாவை குறித்த வெளிச்சம்தான் என்டில காஸ்பல்ல முக்கியமாய் ஆவியானவர் யூதர்களுக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த பிதாவை குறித்த வெளிச்சத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் யூதர்களுக்கு வெளிப்படுத்தினார், யூதர்களுக்கு பேசினார். நாமும் பிதாவை குறித்த வெளிச்சத்தை மக்கள் இருக்கிற ஆவியானவர் துணையோட அந்த வெளிச்சத்தை முதலாவது நான் உள்வாங்கி என் மனதின் வழியாய் என் ஆவிக்குள்ளே வாங்கி என் மனதின் வழியாய் அந்த பிதாவின் வெளிச்சம் எனக்கு ஆவியிலே வரும்போதே என்னுடைய செய்தி தீர்க்கதரிசனத்தின் ஆவியோட இருக்கும், தீர்க்கதரிசனமாய் இருக்கும். அந்த செய்தி பெருமையாக திரும்பவே அந்த செய்தி 100 பேருடைய ஆவியானவர் பேசுவார். 100 பேருடைய நிலைமையை அறிந்தவராய் ஆவியானவர் பேசுவார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம் தன்மையின் சுரூபமாய் இருந்து சகலவற்றையும் தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் அவர் சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. வாயில பேசுவது உண்மை, வாயில நிம்மதியாக பேசுவது உண்மை. இவன் பேசக்கூடிய பிசாசுகளை துரத்துகிறார். அப்படி நான் பேசுவாங்க. அவருடைய பிறப்பை குறித்து தவறாக பேசினார்கள். இவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்பதை பேசினார்கள். ஆனாலும் இவைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கினார். அடுத்தபடி சிலுவையிலே அவருக்குள் இருந்த வசனமே அவருக்கு பெரிய பலனை கொடுத்தது. அப்ப பிதாவை குறித்த வெளிச்சம், பிதாவை குறித்த வெளிச்சத்தை உங்களுக்கு வாயிலே நான் சொல்றேன். நம்ம சபையாளர்கள் பிதாவை குறித்த வெளிச்சம் நீங்க கொடுக்கணும்.
வெரி சிம்பிள். இயேசு சுவிசேஷத்தில் சொன்னார், வீண் வசதிப்பினாலே உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்காத. சொல்லிட்டு விதமானவர் நீ கேளுங்க, உனக்கு என்ன வேணும், என்ன தேவை என்றவர்களுக்கு தெரியும். இதோட ஒன்று தெரியும், எப்போ கொடுக்கணும் என்று அவர்களுக்கு தெரியும். பிதாவானவர் நம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற நேரங்கள் காலங்களில்